சதவீதம் பாடத்தில் இருக்கிற குறைந்து செல்லும் மீதி முறை தொடர்பா இந்த வீடியோல பார்க்க போறோம். குறைந்து செல்லும் மீதி முறையில ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று ஒரு மாத தவணை தொகையை காண்றது, இன்னொன்று ஆண்டு வட்டி வீதம் காண்றது. இந்த ரெண்டும் சேர்ந்து இதுவரைக்கும் பாஸ் பேப்பர்ல வந்ததில்லை. ரெண்டுல ஏதாவது ஒன்று கேட்கப்படலாம். உதாரணமா 2016ஆம் ஆண்டு ஒரு மாத தவணை தொகையை கேட்டிருந்தாங்க. 2017ஆம் ஆண்டு அடுத்த வருஷம் ஆண்டு வட்டி வீதம் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி 2021ஆம் ஆண்டு ஒரு மாத தவணை தொகை கேட்டிருந்தாங்க. அப்ப 22ல ஆண்டு வட்டி வீதம் வரும் என்று எதிர்பார்த்தா, ஆனா அப்படி வரல. அதுக்கு பதிலா 2024ஆம் ஆண்டு ஆண்டு வட்டி வீதம் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி 2025 போன வருஷம் நடந்த பேப்பர்ல இந்த ரெண்டுமே கேட்கப்படல. 2026 உங்களுக்கு இது கேட்கப்படலாம், கேட்கப்படாமலும் விடலாம். சரி, கேட்கப்பட்டா அதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், கணித பாடம் மனப்பாடம் செய்யற பாடம் கிடையாது, அதை விளங்கி படிக்கிற பாடம். இருந்தாலும் இப்ப நான் சொல்ல போறது கணித பாடத்துல 30க்கும் குறைவான புள்ளிகளை பெறுறதுக்கு மாணவர்களுக்கு உதவலாம். சரி, முதலாவது ஒரு மாத தவணை தொகையோ அல்லது ஆண்டு வட்டி வீதமோ எதை கேட்டாலும் உங்களுக்கு ஒரு 5 வசனம் மனப்பாடம் செஞ்சீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு கேள்வியுமே செய்யலாம். அது என்ன 5 வசனம்னு பார்ப்போம். இப்ப இந்த தவணை தொகையில முதலாவது வசனத்தை பாருங்க, ஒரு மாதத்தில் செலுத்த வேண்டிய கடன் பகுதி. அது மாதிரி ஆண்டு வட்டி விகிதத்துல கீழே இருந்து முதலாவது வசனத்தை பாருங்க, ஒரு மாதத்தில் செலுத்த வேண்டிய கடன் பகுதி. சரி, ரெண்டாவது வசனம் ஒரு மாத அலகுக்குரிய வட்டி. இங்க கீழே இருந்து ரெண்டாவது வசனம் ஒரு மாத அலகுக்குரிய வட்டி. சரி, மூன்றாவது வசனம் மாத அலகுகளின் எண்ணிக்கை. கீழே இருந்து மேல மூன்றாவது மாத அலகுகளின் எண்ணிக்கை. சேம். அதே மாதிரி நாலாவது பாருங்க, செலுத்த வேண்டிய மொத்த வட்டி. கீழே இருந்து நாலாவது செலுத்த வேண்டிய மொத்த வட்டி. அது மாதிரி அஞ்சாவது வசனத்தை பாருங்க, செலுத்த வேண்டிய மொத்த பணம். இங்க கீழே இருந்து அஞ்சாவதாக செலுத்த வேண்டிய மொத்த பணம். இதுல என்ன தெரியுது, உங்களுக்கு ஒரு 5 வசனம் ஞாபகம் இருந்தால் மேல இருந்து கீழே நோக்கி எழுதினீங்கன்னு சொன்னா ஒரு மாத தவணை தொகையை காணலாம். அதே வசனங்களை நீங்க கீழே இருந்து மேல எழுதினீங்கன்னு சொன்னா ஆண்டு வட்டி விகிதத்தை காணலாம். இதுல 6வது வசனம் எழுதி இருக்கிறது. 6வது வசனத்தை பாடமாக தெரியும். கேள்வி என்ன, ஒரு மாத தவணை தொகை. அதான் 6வது வசனம், ஒரு மாத தவணை தொகை. அதே மாதிரி இங்க ஆண்டு வட்டி வீதம் காண்ற கேள்வியிலையும் 6வது வசனம் அதேதான், ஆண்டு வட்டி வீதம். அப்ப அதை நாங்க சேர்க்க தேவையில்லை. இந்த 5 வசனத்தை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிருந்தா இந்த ரெண்டு விஷயத்தையுமே செய்யலாம். அதுக்காக அந்த 5 வசனத்தை மட்டும் எழுதி போட்டு வந்தாலும் மார்க்ஸ் தர மாட்டாங்க. அந்த 5 வசனத்தையும் எழுதி போட்டு அதை எப்படி செய்யறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை எப்படி செய்யறதுன்னு சிம்பிள். உங்களுக்கு ஒரே ஒரு சமன்பாடு ஞாபகத்தில் இருந்தால் இவ்வளவு விஷயத்தையும் ஈஸியா செய்யலாம். அது என்ன சமன்பாடுன்னு சொன்னா, மொத்த வட்டிக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. மொத்த வட்டி என்றது ஒரு மாத அலகுக்குரிய வட்டியை நீங்க மாத அலகுகளின் எண்ணிக்கையால பெருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மொத்த வட்டி வரும். இங்க பாருங்க, இங்க பெருக்கப்படுற விஷயம், அதாவது மாத அலகுகளின் எண்ணிக்கை இங்க பெருக்கப்படுறதுன்னு சொன்னா சமனுக்கு இஞ்சால வந்தா பிரிபடுது. அப்ப மொத்த வட்டிய மாத அலகுகளின் எண்ணிக்கையால பிரிச்சா ஒரு மாத அலகுக்குரிய வட்டி வரும். எப்படி இதை அப்ளை பண்றது பார்ப்போம். உதாரணத்துக்கு இவரை பார்ப்போம். செலுத்த வேண்டிய மொத்த பணம், செலுத்த வேண்டிய மொத்த பணத்திலிருந்து கடனை கழிச்சோம்னு சொன்னா செலுத்த வேண்டிய மொத்த வட்டி வரும். செலுத்த வேண்டிய மொத்த வட்டிய மாத அலகுகளின் எண்ணிக்கையால பிரிச்சா ஒரு மாத அலகுக்குரிய வட்டி வரும். ஒரு மாத அலகுக்குரிய வட்டிய ஒரு மாதத்தில் செலுத்த வேண்டிய கடன் பகுதியால பிரிச்சு அதை 100ஆல பெருக்கி அதை திரும்ப 12ஆல பெருக்கினா ஆண்டு வட்டி வீதம் வரும். சிம்பிள் பிள்ளை, வெரி சிம்பிள். இதை நாங்க இதை மாதிரி இன்னும் நிறைய சிம்பிளான விஷயங்களை நாங்கள் பாஸ் பேப்பர்ல வகுப்புல பார்ப்போம். என்னுடைய பாஸ் பேப்பர் வகுப்பு மட்டக்களப்பு பெரிய ஊரணியில நேரடியாக நடைபெறுகிறது. அதே மாதிரி வவுனியாவிலையும் நேரடியாக நடைபெறுகிறது. ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஆன்லைன் முறை மூலமாகவும் நடைபெற இருக்கிறது. அந்த வகுப்புல நீங்க இணைஞ்சு கொள்ளணும்னு சொன்னா என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய பெயர், மாவட்டம் மற்றும் தரம் என்பவற்றை மெசேஜ் பண்ணுங்க. நன்றி.